நெட்ல பரவுன காதல் வைரஸ் கடுப்புல நயன்தாரா. சிம்புவும் நயன்தாராவும் மன்மதன் காலத்துல காதல் வயப்பட்டு கிடந்தாங்க. பட விளம்பரத்துக்காக நயன்தாரா உதட்ட கடிச்சு அதை போஸ்டரா ஒட்டின போது கூட நயன்தாரா பொறுத்துக்கிட்டாங்க. காரணம் அது சினிமா ப்ரொமோஷன். சின்ன கருத்து வேறுபாட்டோட இருந்த போது தனிமையில எடுத்துக்கிட்ட லிப்லாக் கிஸை நெட்ல பரப்பி விட்டது சிம்புதான்னு கருதி காதலுக்கு கத்திரி போட்டாங்க. பின்னாடி நயன்தாரா பிரபுதேவாவை காதலிச்சாங்க. கையில பச்சை குத்துற அளவுக்கு காதலிச்சாங்க. சிம்புவும் ஹன்சிகாவை காதலிச்சாரு. இப்போ ரெண்டு பேரோட ரெண்டாவது காதலும் பிரச்சனையில இருக்க இவங்க இப்போவும் ஒரு படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க. அது சிம்புவோட சொந்த படம். நான் கேட்ட சம்பளத்தை கொடுத்தாங்க, நடிக்கிறேன், மற்றபடி இதுல எதுவும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்றாங்க நயன்தாரா. பாண்டிராஜ் இயக்கும் படத்துல கடந்த ஒரு வாரமா நடிச்சிட்டு வராங்க நயன்தாரா. அவரோட தனி போர்ஷனை எடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு முக்கிய வேலையா போயிருந்த சிம்பு கடந்த சில நாளுக்கு முன்னாடி சென்னை திரும்பினாரு. பின்னாடி அவர் வலசரவாக்கலத்துல உள்ள ஒரு பங்களால நடந்த படப்பிடிப்புல நயன்தாராவோட இணைஞ்சு நடிச்சாரு. இது நடந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள சிம்புவும் நயன்தாராவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த படம் நெட்ல வெளியிடப்பட்டு அவங்க 2 பேருக்கும் 2 நாள்லயே மீண்டும் காதல் திரும்பி விட்டதை போல செய்தி பரப்பப்பட்டுருச்சு. படப்பிடிப்பு முடிஞ்சு ஜெயம் ராஜா டைரக்ஷன்ல ஜெயம் ரவி நடிக்கும் படத்துல நடிக்க பெங்களூருக்கு போயிட்டாங்க நயன்தாரா. அவங்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க செம கடுப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. யாரோட நயன் நடிச்சாலும் அவங்களோட சகஜமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அந்த ஹீரோ கூடயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் தான் இந்த படத்தை வெளியிட்டிருப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். இதுவே கூட ஒப்பந்தத்தை மீறிய செயல்தான். பட ப்ரமோஷனுக்காக தனிப்பட்ட முறையில மேடத்தை பயன்படுத்திக்க கூடாதுன்றது ஒப்பந்தத்துல ஒண்ணு. ஆரம்பத்திலேயே எப்படின்னா போக போக என்னெல்லாம் நடக்குமோன்னு மேடம் கவலையில இருக்காங்கன்னு நயனுக்கு நெருக்கமான ஒருத்தங்க சொன்னாங்க.